ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பர் மல்டிபர்பஸ் மேஜிக் பவுடர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய காய் நம்ம செய்கிறப்ப இந்த லாஸ்ட்டாக இந்த பவுடரை போட்டுட்டோம்னா அமேசிங் கிறிஸ்பியான சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். அதுவும் குட்டி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். இல்லை ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கடலைப்பருப்பு, உளுந்து, கொத்தமல்லி சீட்ஸ் மூணுமே எடுத்திருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் ஒரு 1/4 கப் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 1/4 கப் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சும்மா ட்ரை தான் பண்ண போகிறீங்க, ஒரு 2 டீஸ்பூன் போட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆஃப் 3 இன்க்ரீடியன்ஸுமே எடுத்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகா, ட்ரை சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 4 to 5 மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோன்னு வைங்களேன், சூப்பரான ஒரு பவுடர் நமக்கு கிடச்சிரும். இந்த பவுடரை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, எஸ்பெஷலி கத்திரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் போட்டு உப்பு போட்டு இந்த காயை நல்லா நம்ம வதக்கிட்டு இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் போட்டால் போதுங்க. சூப்பராக இருக்கும் அந்த காய். அதுவும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அடிப்போலி அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்க இருக்காங்க, லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் தயிர் சாதத்துக்கு இந்த காம்போவை பேக் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு இந்த குவான்டிட்டி ஆஃப் பவுடர் வாரத்துக்கு நான் ஒரு நாள் செஞ்சால் கூட எனக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வரும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வெளியே தான் வைப்பேன், ஏர்டைட் பாக்ஸில், ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபைன் கிரைண்டட் பவுடர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப டைரெக்டாக ஆட் பண்ணாமல் இது மாதிரி சிம்பிளாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டப்பாக்குள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அது கீழே ஸ்பில் ஆகாது. க்ளீனிங்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மீட் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. Bye-bye. Take care.